வணக்கம் தமிழ்ங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு என்ன டே, தலை டே அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். ஏன்னா வந்துட்டு ரொம்ப வருஷமா ஒரு 2 வருஷங்க. அதே ரொம்ப வருஷம் தான் ஆக்சுவலா. 2 வருஷத்துக்கு அப்புறம் இவரோட படம் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏகேக்கு ஒரு பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா வந்துட்டு அவர் பத்மபூஷன் விருது வழங்கியிருக்காங்க இந்திய அரசு. அதுக்காக ஒரு பெரிய பாராட்டுகள் ஃபர்ஸ்ட் அவருக்கு, பெரிய வாழ்த்துக்கள் எல்லாமே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ விடாமுயற்சி. ஸோ அந்த படம் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனை பூர்த்தி பண்ணித்தா இல்லையா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி. இந்த படத்தில் ஏகே, அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா, ரெஜினா கசன்ட்ரா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ஆரவ், ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் பாவனாவா, ரம்யா அவங்க பேர் அவங்க நடிச்சிருக்காங்க. ரம்யா நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவ்வளோ பேர் நடிச்சாலும் இந்த படம் ஃபுல்லாக யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, யார் வருவா? தலை தான். என்னதான் ஒரு தலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாலும் நமக்கு தலைன்னு கூப்பிடாம இருக்க முடியல. ஆக்சுவலாக நான் டீசர் பார்க்கும்போது இந்த விஷயத்த நோட் பண்ணவே இல்லைங்க. எல்லா பேரும் சொன்னாங்க அஜித்து அந்த மாதிரி தான், அந்த ஒரு டியூன்ல தான் போட்டிருக்காரு, கடவுளே அஜித்து அந்த டியூன்ல தான் வந்து அனிருத் மியூசிக்கே போட்டிருக்காருன்ட்டு. பட் ஆனால் இன்னைக்கு தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு கரெக்டாக அஜித்து அந்த மாதிரி தான் வருது. அந்த மியூசிக் கரெக்டாக சூட் ஆகுது. அனிருத் சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு. மகிழ் திருமேனி. ஆக்சுவலாக இது வந்து அந்த பிரேக் டவுன் படத்தோட ஸ்டோரி தான் அப்படின்ட்டு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லா சீன் பை சீன் அப்படிதான் இருந்தது. பட் ஆனால் இதில் இருக்க ஃப்ளாஷ்பேக் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியல, நான் என்ன படம் பார்க்கல. பட் ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்க்கவே கூடாது தான். ஆனாலும் ஓரளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இருக்கணும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. இதில் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் மிஸ் ஆச்சுன்னு ஃபீல் ஆச்சு. மற்றபடி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை. ஏகேவை இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் எந்த படத்துலையும் பார்த்துக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ சிம்பிளாக இருந்தார். டேப்பர் லுக்ஸுங்க, எல்லா லுக்குமே சூப்பராக இருந்துச்சு அவருக்கு. அது நான் சொல்லி ஆகணும். த்ரிஷா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. ரெஜினா சூப்பராக இருந்தாங்க. ஆக்ஷன் கிங் சூப்பராக இருந்தார். ஆரவும் செம்மையாக காட்டினாங்க. படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே சினிமோட்டோகிராஃபி தான். எல்லா விஷுவல்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் ஸ்டண்ட்ஸு, முக்கியமாக இந்த கார் ஃபைட் நான் சொல்லியே ஆகணும், ஹாலிவுட் ரேஞ்சில் இருந்தது. அதுவும் அந்த கேமரா ஆங்கிள் ஆகட்டும், இல்லை அந்த ஃபைட்டு கொரியோ பண்ண விதமாகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்தோட மேஜர் ப்ளஸ் பாயிண்டே அந்த கார் சீக்வன்ஸ் தான் நான் சொல்வேன். ஓவராலாக இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர்னு சொல்கிறதா, இல்லை என்ன ஜானர், இல்லை ரொமான்ஸ் த்ரில்லர்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது லவ் கலந்த ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாதனால இந்த படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போக முடியல. இதுதான் நடக்க போகுது, இதில் பெரிய ட்விஸ்டே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். இன்ட்ரோல அப்போ ஒரு ட்விஸ்ட் வரும். பட் ஆனால் அது நீங்களே கண்டுபிடிச்சலாம் அது ட்விஸ்ட் இல்லைன்ட்டு. ஆனால் இப்போ நான் என்னதான் வந்துட்டு குட் பேட் அக்லிக்கு தான் வெயிட் பண்ணுறேன். அது என்ன ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணட்டும். படம் ஃபர்ஸ்ட் லுக்லேருந்தே எனக்கு குட் பேட் அக்லி செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. விடாமுயற்சியில் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ரீசெண்டாக மகிழ் திருமணி இன்டர்வியூவில் தான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஏற்றி விட்டார். பட் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு ஹைப் இல்லை. ரொம்ப ஹைப்போட போய் பார்த்தீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு படம் பிடிக்காது. நான் இப்பயே சொல்கிறேன் தெளிவாக. பட் ஆனால் ஹைப்லாம் இல்லாமல் ரொம்ப நார்மலான ஒரு படம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். விடாமுயற்சி. விடாமுயற்சி பாட்டு 2 3 பாட்டு தான் மொத்தமே. 3மே நல்லா தான் போட்டிருந்தாரு அனிருத். பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே தான். இந்த படத்துக்கு இப்படி தான் ஸ்க்ரீன் பிளே எழுதணும், அதில் எந்த குறையுமே இல்லை. பட் ஆனால் சம்வாட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிக்கலாம் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பிட் ட்ராகியாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் அந்த கார் சீக்வன்ஸ்க்கு அப்புறம் வர சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே இருந்தது. ஒரு ஒன்னே எல்லாருமே மாஸ் எலிமெண்ட்ஸ் தான் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம். மகிழ் திருமேனி வி எக்ஸ்பெக்டட் அ மோர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவர் படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஸ்லோ பேஸ்டாக தான் இருக்கும். பட் ஆனால் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ விடாமுயற்சி இந்த படத்துக்கு நம்ம சிலந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 80. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தேவசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க.